இப்போது நீ கூறியதின்படி பார்த்தால் அனைவரின் உடலும் இந்த பஞ்சபூதத்தில் தான் அடங்கியுள்ளது. இறுதியில் பஞ்சபூதத்துடன் ஐக்கியமாக வேண்டும். பிறகு எதன் மீது மோகம் பார்த்தா? மண்ணாலான இந்த உடலின் மீதா? அவ்வாறெனில் இந்த தேகம் மகத்துவமானதல்லவா மாதவா? இந்த தேகம் தானே நமக்கு ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் தருகிறது. அவ்வாறென்றால் பார்த்தா, எதற்காக ஒரு மனிதன் மரித்த பிறகு அவனது உடலை விறகில் வைத்து எரிக்கிறார்கள்? மனிதனின் உண்மையான அடையாளமும் அங்கீகாரமும் அவன் தேகத்தால் அல்ல, அவனது குணத்தாலும் செயல்களாலும் அவனுடைய எண்ணங்களாலும் தான் தெரிகிறது. பார்த்தா, ஒரு மனிதனின் தேகம் அழிக்கப்பட்ட பிறகு அது இப்புவியில் இருப்பதில்லை. அதன் பிறகு ஒரு மனிதனின் எண்ணமும் செயலும் தான் அவனது அடையாளமாக மாறி இவ்வுலகில் வாழ்கின்றன.